சிலுவை. நாம் எல்லோரும் சுத்தமானவர்கள் இல்லை, நெறி தவறாதவர்கள் இல்லை, உண்மை, ஒழுக்கம், நேர்மை என அனைத்திலும் தேறினவர்கள் இல்லை. இப்படிப்பட்ட நம்மை தேவன் எப்படி நியாயம் தீர்க்காமல் ஏற்றுக்கொள்ள முடியும்? தீமையற்றவர்களாகவும் நன்மை செய்ய படித்தவர்களாகவும் அதில் பழகியவர்களாகவும் இருந்தால்தான் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள முடியும். பழுதற்றவர்களாக இருந்தால்தான், தீமையற்றவர்களாக இருந்தால்தான் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள முடியும். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதே சிலுவை. சிலுவை என்றால் நம் மரணத்தை குறிக்கிறது. பின் இயேசுவுடன் இணைந்து அடைகிற உயிர்த்தெழுதலையும் குறிக்கிறது. மேலோட்டமாக இவ்வளவுதான் நமக்கு புரிகிறது. இல்லை, இதைவிட மேலான விஷயம் இதில் இருக்கிறது. பார்ப்போமா? தேவன் மனுஷனோடு பழகும் விதமே சிலுவையை கொண்டுதான். இந்த சிலுவை வாழ்வினால் அவர் அவனை சீர்படுத்துகிறார் என்றால் என்ன? பள்ளங்களை நிரப்பி மேடுகளை தகர்த்து அவனுடைய சீர்கேடான சகல குணங்களையும் புதுப்பிக்கிறார். அமர்ந்திருந்து தன் ஜனங்களை அவர் புடமிட்டு நாவசாரத்தால் சுத்திகரிக்கிற ஒரே செயலைத்தான் சிலுவை என்கிறோம். அவனை இப்படி பொய்களற்ற ஒழுக்க நெறிகளில் தேர்ந்தவனாக ஆக்குவதால் மட்டுமே அவரால் அவனை ஏற்றுக்கொள்ள முடியும். தான் இச்சைகளற்றவனாக இருப்பது போல அவனையும் ஆசைகளற்றவனாக மாற்ற வேண்டும். அப்படி மாற்றப்பட்டவர்களுக்கே அவர் மரணத்தை கடந்த வாழ்வான நித்திய ஜீவனை தர முடியும். அதன்பின் இந்த உலகிலும் பொருளும் புகழும் நிறைந்தவர்களாக அவரை ஆக்குகிறார். இவ்வாறாக சிலுவை மூலம் தான் தேர்ந்தெடுத்த ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும் ஒரே செயலைத்தான் என்றும் தேவன் செய்கிறார். தன்னால் இவ்வாறாக பரிசுத்தப்படாதவர்களை அவரால் என்ன செய்ய முடியும்? கனிகளற்ற கொடிகள் என அவர் சுட்டெரித்து போடுகிறார். அவருடைய இந்த சுத்திகரிக்கிற ஒரே செயலை வேதம் 8 விதங்களில் விவரிக்கிறது. 1, விடுவிக்கிறார். சிரமங்கள், பாவங்கள், நோய்கள் இவைகளை மாற்றுகிறார். 2, நடத்துகிறார். நம்மை அடக்கி ஆளுகிறார். நாம் அதை மீறி செயல்பட முடியாது. 3, போதிக்கிறார். உடன்படிக்கையை, கற்பனைகளை கைக்கொள்ளும்படி. 4, சோதிக்கிறார். நாம் மீறி நடக்கும்போது கண்டிக்கிறார். 5, 6, பாடுபடுத்துகிறார். அதனால் நாம் பக்குவப்படுகிறோம். 7, ஆறுதல் தருகிறார். வலி நிறைந்த வாழ்க்கைக்கு மருந்தாகும் அவர் தரும் ஆறுதல். தேர்ச்சி அடையப்படுகிறார். 8, இவைகளில் சோதிக்கப்பட்டு, போதிக்கப்பட்டு, கண்டிக்கப்பட்டு அவர் உடன்படிக்கை கற்பனைகளை கைக்கொண்டு நடந்து தேர்ச்சி அடைகிறோம். விசுவாசத்தில், நம்பிக்கையில், நற்குணங்களில் பழக்குவிக்கப்படுகிறோம். தீமையற்றவர்களாக பழக்குவிக்கப்படுகிறோம். முடிவில்தான் அங்கீகரிக்கிறார். எல்லோரும் பார்க்க மகிமைப்படுத்துகிறார். அங்கீகாரம் கடைசியில்தான். அதற்கு வெகு தூரம் செல்ல வேண்டும். யோசேப்பு இதற்கு சிறந்த உதாரணம். அவன் அங்கீகரிக்கப்பட்ட விதமே ராஜா அளவு உயர்த்தி மகிமைப்பட்டதுதான். நாம் எல்லோரும் இந்த வழியில்தான் செல்கிறோம். முடிவு வரை நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுகிறான். இவர்களே நீதிமான்கள். சின்ன விசுவாசம் போதும். இத்தனை செயல்களையும் தேவன் செய்கிற இத்தனை செயல்களையும் தாங்கி ஏற்று சீர்பட. இதனால்தான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிறது வேதம். ரோமர் 1:17. யோசேப்பை நினைத்து கொள்ளுங்கள். அவனிடம் இத்தனை கடின வேலைகளையும் தேவன் செய்ய இடம் கொடுத்தானே. எப்படி? தனக்கு ஏதோ ஒன்று, தான் நிச்சயமாக அறியாத ஒன்று தேவன் செய்யப்போகிறார் என்ற எதிர்பார்ப்பே.
இதுதான் விசுவாசம். இதுதான் நம்மை போல மனுஷனாகிய இவனை மாசற்றவனாக ஆக்க தேவனால் முடிந்தது. பழுதற்றவனாக சுத்திகரித்து நிறுத்துகிறார். பாடுகள் வலி நிறைந்தவைதான். வழிகள் எதுவுமே மனுஷனை சிந்திக்க வைக்கும், உணர்வுள்ளவனாக்கும், சுத்தமுள்ளவனாக மாற்றும். நம் முயற்சியினால் அடைய முடியாத பரிசுத்தம் இது. சிலுவையில் 5 உணர்வுகளையும் அறிந்தவனால்தான் இந்த பரிசுத்த தேவ சாயலை அடைய முடியும். தேவன் போதித்து, சோதித்து, கண்டித்து, உணர்த்தி, ஆறுதல் படுத்தி இந்த சுழற்சிக்குள் பலமுறை செலுத்தி அதன் பின் அவனால்தான் நீதிமானாக மாற முடியும். சிலுவையின் வலிகளை சகிக்க முடியும். நம்பிக்கையோடு சந்தோஷமாக இருக்க முடியும். இப்படி இந்த 8 வித செயல்கள் கொண்டதே சிலுவை. இச்செயல்களால் தேவன் நம்மை சந்திப்பதால் மட்டுமே நாம் கிறிஸ்துவின் சாயலாக மாற முடியும். அதாவது பழுதற்றவர்களாக, மாசற்றவர்களாக, ஒருபோதும் கண்டிக்கப்படாதவர்களாக. இப்படிப்பட்டவர்கள்தான் நியாயத்தீர்ப்பில் தப்பி குற்றமற்றவர்களாக வெளியே வருகிறார்கள். அப்படியானால் சிலுவை நம்மை ஒரே அடியாக சீர்படுத்துகிறது. தேவனிடம் இந்த 8 வித குணங்களும் இருக்கின்றன. இவையெல்லாம் நமக்கு பிடிக்கவில்லை. வெறும் ஆசீர்வாதம் மட்டுமே வேண்டுமென நினைக்கிறோம். இவைகளை தவிர்த்து நாம் அவரை அணுக முடியாது. நோயிலிருந்து விடுவிக்க வேண்டும். நம் கஷ்டங்களை அவர் போக்க வேண்டும். பலவீனங்களையும் பாவங்களையும் அவர் தொடர்ந்து மன்னிக்க வேண்டும். நம் தாறுமாறுகளையும் மீறுதல்களையும் அவர் சகிக்க வேண்டும். எல்லாம் சரிதான். இவைகளை அவர் நமக்கு செய்ய தயங்குவதில்லை. ஆனால் இவை மட்டுமே செய்வதால் எவ்வித பயனும் இல்லையே. நாம் மாறப்போவதில்லையே. பழைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்வதால் மீறுதலும் பாவங்களும் தொடரத்தானே செய்யும். ஆதலால் மாறாத அநேகர் விடுவிக்கப்பட்டும் விடுதலையற்றவர்களாக முதல் நிலையிலேயே நிற்கிறார்கள். விடுவிக்கிறார் என்ற நிலையிலேயே இவர்களை பழுதற்றவர்களாக தேவனால் ஆக்க முடியவில்லை. இதன் பின் அவர் விடுவித்து கொண்டே இருப்பதில்லை. அவர்கள் நோய்கள், கஷ்டங்கள், பாவங்கள் தொடரட்டும் என்று விட்டுவிடுகிறார். அது விடுதலையற்றதாகவே இருக்கும். அதை விடுவித்தல் என கூற முடியாது இல்லையா? இப்படி விடுவிக்கப்பட்ட பின் அவனை அவர் தன் கட்டுப்பாட்டினால் நடத்த வேண்டும். அவரை மீறி அவன் செயல்படக்கூடாது. அவன் விருப்பங்கள் வெறுப்புகள் படி அவர் செயல்படுவதில்லை. தன் இஷ்டப்படியே அவனை நடத்துகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இதற்கு சிறந்த உதாரணங்கள். அவர்களை அவர் ஆண்டார், கட்டுப்படுத்தினார், ஆபத்துகளிலிருந்து தப்புவித்தார், தேவைகளை நிறைவேற்றினார், எதிரிகளிடமிருந்து பாதுகாத்தார், போஷித்தார். இவர்களால் அவரை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. நினைத்தபடி ஒன்றை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அடிமை வாழ்வென்றாலும் இது பாதுகாப்பானது. தேவனை மீறி தீங்கு எதுவும் நடந்து விடாது. விடுவிக்கப்பட்ட பின் இப்படி அவர் அவனை நடத்த வேண்டும். அவர்கள் சுயமாக செயல்பட அவர் விடுவதில்லை. அவர் காண்பித்தபடிதான் இவர்கள் வாழ வேண்டும். ஆரம்பத்தில் இது கஷ்டமாக இருக்கும். போக போக பழகிவிடும். இதை பழகாவிட்டால் அவரால் புறக்கணிக்கப்படுவோம். சுயமாக எதையும் செய்யக்கூடாது. இயேசுவும் தன் காலத்தில் சுயமாக எதையும் செய்யவில்லை. அவரால் நடத்தப்படுகிறவனை அவர் போதிக்கிறார். பொய்களற்றவனாக நடக்க சொல்லித் தருகிறார். தேவனோடு நடக்க மாய்மாலம் சிறிதும் கூடாது. முழுக்க முழுக்க உண்மையாக அவரோடு பழக வேண்டும். நாம் உண்மை தவறினோமோ அவரிடம் எவ்வித கருணையோ உதவியோ நாம் எதிர்பார்க்க முடியாது. அவருடைய கற்பனைகள் ஒழுக்க நெறிகளை நமக்கு சொல்லித் தருகிறது. இச்சைகள் எதுவும் நம்மிடம் காணப்பட்டால் அது நரகத்தையே நமக்கு பரிசளிக்கும். அதே போல மனுஷர் காணும்படி நற்கிரை செய்வதும் அவரால் புறக்கணிக்கப்படும். தேவனை அணுக அந்தரங்கத்தில் உண்மை வேண்டும்.
நீதியின் மேல் பசி தாக வேண்டும். நம்மை குறித்து மிஞ்சி எண்ணக்கூடாது. நம் இயலாமையை உணர்ந்திருக்க வேண்டும். அவரை அல்லாமல் நம்மால் ஒன்றும் கூடாதென புரிந்திருப்பது அவசியம். பணத்தை ஆராதிக்கக்கூடாது. நம் தேவைகளை தேவன் நன்றாக தருவார் என்ற நிச்சயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆதலால் நாளைய பற்றி பதறக்கூடாது. நம் நோக்கம் பணம் காசில்லை, பழுதற்ற வாழ்க்கைதான் என்பதை அவர் போதிக்கிறார். இந்த நோக்கம் தவறும் பட்சத்தில் நம் வாழ்க்கை சறுக்கிவிடும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு என்பவர்கள் நோக்கம் செம்மையாக இருந்தது. பணம் காசாக இருந்திருந்தால் அவர்கள் திசை மாறி போயிருப்பார்கள். தேவனை திருப்திப்படுத்துவதே அவர்கள் நோக்கமாக இருந்தபடியால் அவர்களால் அத்தனை பாடுகளையும் அமைதியாக சகிக்க முடிந்தது. ஆபிரகாமுக்கு பொருள் வசதிகளை கொடுத்து ஆசிர்வதித்த தேவன் யாக்கோபிற்கு தரித்திரத்தையே பரிசளித்தார். அதுதான் அவனுக்கு ஆசீர்வாதம். யோசேப்பிற்கு கொடுமையான சிறைச்சாலை, அவமானமான பொம்பளை பொறுக்கி என்ற பட்டப்பெயர் வேறு. இத்தனையையும் தாண்டித்தான் அவர்கள் தேவனை தேடினார்கள். அவர்கள் கண்கள் தேவனை திருப்திப்படுத்துவதிலேயே இருந்தபடியால் தேவன் அவர்களை பழுதற்றவர்களாக நடத்திவிட முடிந்தது. நம் நோக்கம் மாறும்போது நம் திசையும் மாறும். தேவனால் நாம் நடத்தப்பட முடியாது. அவர் கற்பனைகளை மட்டுமல்ல, அவர் உடன்படிக்கையும் நம்மை நெறிப்படுத்தும்படி போதிக்கிறது. இனி நான் இல்லை என்று அது உறுதிப்படுத்துகிறது. எதுவும் என்னுடையது இல்லை என்று போதிக்கிறது. அவர் தருவது போதும். வேண்டுதல் வேண்டாமை எதுவும் நமக்கு இல்லை. இவ்வாறாக சுத்த இருதயத்தை, ஆசைகளற்ற இருதயத்தை நாம் அவருக்கு காணிக்கையாக எப்போதும் படைக்கிறோம். தேவனால் போதிக்கப்பட்ட எவனும் இப்படிப்பட்டவனாக இருப்பான். நாம் கற்பாறையின் மேல் கட்டப்பட்டவர்களாக மாறிவிடுகிறோம். எவ்வித காற்றும் மழையும் இந்த கட்டடத்தின் மேல் மோதியும் இந்த கட்டடம் அசைவதில்லை. அவர் கற்பனைகள் அவன் மனதை சீர்படுத்தி விட்டது. உடன்படிக்கை அவனை செம்மைப்படுத்தி விட்டது. நீதி நிமித்தம் பாடுபட பழகிவிட்டான். தேவனால் போதிக்கப்பட்டபடியால் பூமியில் உப்பாக மாறிவிட்டான். இருளில் பிரகாசிக்கிற விளக்காக விளக்கு தண்டின் மேல் இருக்கிறான். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்ற நிச்சயம் அவனுக்குள் உண்டாகிவிட்டது. தேவனால் போதிக்கப்பட்டவனை சோதனைகள் ஒன்றும் செய்ய முடியாது. அத்தனை சோதனைகளிலிருந்தும் அவன் ஜெயமாய் வெளியே வந்து விடுவான். இவ்வாறாக அவர் கற்பனைகள் உடன்படிக்கைகளால் போதிக்கப்படாத எவனும் சிறிய சோதனையையும் ஜெயிக்க முடியாது. அவன் விழுந்து போகிறான், தன் வெளிச்சத்தை இழந்து போகிறான். காரணம் என்ன? அவன் அவர் கற்பனைகளை மறந்தான், உடன்படிக்கையை கை கொள்ளவில்லை. தற்கால கிறிஸ்தவர்கள் குருடராக இருக்கிறார்களே, இதுதான் அதற்கு காரணம். அவர் கற்பனைகளை மறந்தார்கள், உடன்படிக்கையை மறந்தார்கள். அவைகளை மீறக்கூடாதென அவர்களுக்கு தெரியவில்லை. மீறிவிட்டால் தேவன் நம்மை கைவிடுவார் என்பதும் அவர்கள் உணரவில்லை. ஜெபம் ஜெபம் என்றே ஏமாந்து போகிறார்கள். தன் கற்பனைகளை மீறி நடக்கிறவனை தேவன் திரும்பியும் பார்ப்பதில்லை. கற்பனைகள் என்று நான் சொல்வது மோசேயின் 10 கற்பனைகளே அல்ல. அவைகளை ஒருவனும் கை கொள்ள முடியாது. இதுவரை மீறாமல் கை கொண்டவனும் இல்லை. கற்பனைகள் என்பது இயேசு நமக்கு தந்த மலைப்பிரசங்கம்தான். மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் அது காணப்படுகிறது. உடன்படிக்கை என்பது ரோமர் 6 அதிகாரத்தில் 5, 6 வசனங்கள். இவை நம்மை சிலுவையில் அறையப்பட்டதாக மாற்றி அவரோடு இணைத்து உயிர்த்தெழுந்த சாயலாக மாற்றி எழுப்பிவிட்டன. 2100 வருடங்களுக்கு முன் மனுஷனாக பிறந்த எவனையும் மரணத்தை கடந்தவனாக முழுமையாக மாற்றிவிட்டன. அவனுக்குரிய மரணம் அழிக்கப்பட்டது.
கரைத்திரை ஒன்றும் இல்லாதபடி நம்மை இவ்வாறாக புதுப்பித்து விட்டன. இவைகளை மறக்காதவன் பழுதற்றவனாக மாறுகிறான். மறந்தவன் என்றும் போல பலவீனனாக, குற்றமுள்ளவனாக, தடுமாறுகிறவனாக இருக்கிறான். மறந்தவன் எந்த சோதனையிலும் நிலை நிற்பதில்லை. மறக்காதவனை எப்படி சோதித்தாலும் ஜெயத்தால் மின்னுகிறவனாக வெளியே வருகிறான். சுத்த இருதயமும் நல் மனசாட்சியும் உடையவனாக அனுதினமும் வாழ்கிறான். தேவனோடு நிலையான சமாதானம் உடையவனாக இருக்கிறான். ஆக தேவனால் போதிக்கப்படுவதும் சோதிக்கப்படுவதும் கிறிஸ்தவர்களின் அனுதின அன்றாட வாழ்க்கையின் அம்சமாகும். அனுதினமும் நாம் கற்றுக்கொள்கிறோம். அவர் கற்பனைகளை மறவாதிருக்க, உடன்படிக்கையை மறவாதிருக்கும் போதுதான் நம்மை மாற்றி புதுப்பித்து உயிர்த்தெழுந்தவர்களாக புதிதான ஜீவனுடனே இவை வாழ பண்ணுகிறது. போதிப்பதும் சோதிப்பதும் மறக்கும்போது கண்டிப்பதும் விசுவாசியினுடைய அனுதின வாழ்க்கையின் அம்சமாகும். நம் அலட்சியத்தால் கண்டிக்கப்படுகிறோம். கண்டிப்பு தண்டனை அல்ல. போதிக்கிற தேவன் கண்டிக்காமல் யாரையும் சீர்படுத்த முடியாது. உணர்வுள்ளவர்களாக நம்மை மாற்ற கண்டிப்பு கட்டாயம் அவசியம். போதிப்பதும் சோதிப்பதும் கண்டிப்பதும் தொடர்ந்து நம்மிடையே நடக்கிறது. தேவன் நம்மை எளிதாக நம்புவதில்லை. நாம் கரைத்திரை அற்றவர்களாக திருவசனத்தால் உருவாக்கப்பட வேண்டும் என்பதே நம்மை குறித்த அவர் தரிசனம். அதற்காக அவர் அநேக பாடுகளுக்குட்படுத்துகிறார். அவர் கண்டிப்பு மிக மிக கடுமையானது. இன்னொரு முறை அதன் பின் தேவனால் கண்டிக்கப்படுவதை யாரும் விரும்ப மாட்டார்கள். பாடுகள் நம்மை சிறுமைப்படுத்துகின்றன, நெருக்குகின்றன, தப்பியோடாதபடி நம்மை பிடித்து ஒரு நிலைப்படுத்துகின்றன. அவர் சொல்வதை கேட்டுத்தான் ஆக வேண்டும், மீற முடியாது. அடங்க மறுக்கிற நம்மை அடக்குகின்றன. அடங்க நம் சீர்படுத்துதல் நிறைவேறுகிறது. போதிப்பதும் சோதிப்பதும் கண்டிப்பதும் தொடர்கிறது. ஓரளவு சீர்பட்ட பின், அதாவது கண்டிப்பது குறைந்து, நாம் உடன்படிக்கை கற்பனைகளில் நிலையாக நடக்க ஆரம்பிக்கிறோம். சோதனைகளை ஜெயிக்க ஆரம்பிக்கிறோம். பாடுகளை சிலுவை என்றுதான் நாம் சொல்லுகிறோம். பாடுகள் எதுவும் தானே உண்டாவதில்லை. நம்மை பகைக்கிறவர்களால் இவை ஏற்படுத்தப்படுகின்றன. என்றாலும் போதிப்பதும் சோதிப்பதும் கண்டிப்பதற்கும் நம்மை கற்பனைகள் உடன்படிக்கையில் நிலைத்திருக்க செய்வதற்குமே பாடுகள் தேவனால் நம்மேல் அனுமதிக்கப்படுகின்றன. யோசேப்பின் பாடுகளை நாம் அறிந்திருக்கிறோம். அவனை அடிமையாக விற்கச் செய்தது அவன் சகோதரர்கள். அசிங்கமாக அவனை குற்றப்படுத்தி சிறையில் தள்ளியது போத்திபாருடைய மனைவி. இதை தேவன் அவன் மேல் அனுமதித்தபடியால் நிகழ்ந்தது. ஆம், தேவன் இதை அனுமதிக்கிறார். அவன் தேவ வசனத்தால் நன்றாக புடமிடப்பட்டான். சிலுவை என்பது இதுதான். அவனை சீர்படுத்தவே இவை இவன் மேல் நடத்தப்பட்டன. நன்றாக சீர்பட்ட பின் அவன் மகிமைப்படுத்தப்படுகிறான். பழுதற்றவனாக, மாசற்றவனாக, குற்றமற்றவனாக அவனை இந்த சிலுவை பாடுகள் மாற்றிவிட்டது. பின்பு அவனை உயர்த்தி ஆறுதல் தருகிறார். அதற்கு வெகு நாட்கள் செல்கிறது. நம்மை தேவன் சீர்படுத்தி புதுப்பிக்க மிகவும் நேரம் எடுத்துக்கொள்கிறார். நாம் மிகவும் பொறுமையாக காத்திருக்க வேண்டிய உள்ளது. ஒரே அடியாக நம்மை அவர் பூர்ணப்படுத்திவிட முடியாது. வருடங்கள் பல செல்கிறது. தேவன் அனுமதித்தபடியால் அவனை கொல்ல நினைத்த அவன் சகோதரர்கள் கொல்லாமல் பள்ளத்தில் தூக்கி போட்டு விடுகிறார்கள். தேவன் அனுமதித்தபடியால் வசியப்படுத்த அவன் சம்மதிக்கவில்லை என்றாலும் குற்றப்படுத்தப்படுகிறான். சிறையில் போடப்பட்டான். இவைகளை மீறி அவன் எதுவும் செயல்பட முடியாது, ஓட முடியாது. சிலுவையில் நம்மேல் நியமிக்கப்பட்ட நிர்பந்தம். இந்த சங்கிலியை தவிர்க்க முடியாது. சிலுவை தேவன் நமக்கு அனுமதிக்கிற ஒன்று. யோசேப்புக்கு தேவன் தந்த இந்த கொடுமையான வாழ்க்கை விரும்பத்தக்கதல்ல.
வேடிக்கையான விளையாட்டல்ல சிலுவை பாடுகள். சிறப்பாக வாழ்ந்த யாக்கோபு தேவனை சார்ந்து கொள்ள ஆரம்பித்த பின் தரித்திரனாக ஆனான். வயதான காலத்திலும் கொடுமையான தரித்திரத்தை அவன் மேல் அனுமதித்தார். தனிமை வேறு, நம்மை சீர்படுத்தவே, நம் நன்மைக்காகவே. இந்த பாடுள்ள வாழ்க்கையை தவிர்த்தால் நம்மால் பழுதற்றவர்களாக ஆக முடியவே முடியாது. தேவனுடைய நோக்கம் நம்மேல் நிறைவேறாது. இந்த உலகம் முழுக்க ஏதோ ஒரு வகையில் பாடுபட்டு கொண்டே இருக்கிறது. அவனவன் பாடுபடுகிற பாடு இருக்கிறதே, அதிலிருந்து தப்ப வழி தெரியாமல் தவிக்கிற தவிப்பு கொடுமையானது. முடியவில்லை, சித்திரவதையாக இருக்கிறது. அவருடைய கற்பனைகளையும் உடன்படிக்கைகளையும் கைக்கொள்ள அவர்கள் அறியவில்லை. மதங்களும் மனுஷீக போதனைகளும் அவர்களை தடுக்கின்றன. அதனால் சீர்படுத்துதல் அவர்களிடம் நிகழவில்லை, நிகழ முடியவும் இல்லை. தேவன் தெரிந்தெடுத்து ஒரு சிலரை மட்டுமே இந்த சீர்படுத்தும் வழியில் நடத்துகிறார். தடையாக இருக்கிற அவர்களுடைய மதம், பாரம்பரியங்கள் அனைத்தையும் உடைத்து போடுகிறார். தேவன் தெரிந்து கொள்ள நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதில்லை. இப்படி தெரிந்து கொண்டவர்களும் பாடுபடுகிறார்கள் மற்றவர்களைப் போல. ஆனால் அவர்களை தேவன் நடத்துகிறபடியால் போதித்தல், சோதித்தல், கடிந்து கொள்ளுதல், பாடுகளால் சீர்படுத்தி ஆறுதல் படுத்துதல் என்பன இவர்களிடம் நடைபெறுகின்றன. தேவன் நம்மை சீர்படுத்தும் போது நமக்கு வலித்தாலும் இனம் புரியாத நம்பிக்கை ஒன்று கிடைக்கிறது. முடிவில் ஏதோ ஒன்று சிறப்பாக நமக்கு காத்திருக்கிறது என்ற நிச்சயம் கலைகிற நம் மனதை அனுதினமும் உறுதிப்படுத்துகிறது. என்ன இறுதியில் நடக்கும் என்று நமக்கு தெளிவாக தெரியாவிட்டாலும் யோசேப்பை போல நாமும் ஏதோ நடக்கும் என தைரியமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம்.